எல்லோரிலையும் கேப்டன் அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் வருது. கிட்டத்தட்ட கேப்டனுக்கு உங்களுக்கான அனுபவம் இந்த கள்ளழகர் படத்துல இந்த பாடலை பத்தி நீங்க ஏற்கனவே பேசும்போது பாத்தீங்கன்னா காலையில விடிய காலையில வெறு வயித்துல நின்று பாடணும்னு அந்த அனுபவம் அந்த பாடல் அது இது அந்த கிரெடிட்ஸ் கேப்டனுக்கு தான். ஏன்னா வேற ஒரு பாடகரை பாட வைக்கலான்னு நானே தான் முடிவு பண்ணேன். யாரும் சொல்லலை, டைரக்டர் கூட சொல்லலை. நானே இந்த பாடகர் பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ண, அப்புறம் கேப்டன் தான் ஆனால் நீங்களே பாடுங்கண்ணே, ஏன்னா கம்போசிங்லாம் நீங்கள் பாடுறீங்க, எப்படி இருக்கு உங்கள் குரல், நீங்கள் பாடிடலாமே இந்த பாட்டுன்னு சொல்லி கேப்டன் தான் சொன்னார். அவர் மதுரையில் ப்ரோக்ராம் நடத்தும் போது அவர் இல்லையேன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு சிறந்த அற்புதமான நண்பர். எத்தனையோ படம் அவருக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஈகோ இல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதர். எல்லாரும் சொல்ற மாதிரி நல்ல மனுஷன், நல்ல மனிதர். நான் ரொம்ப நெருங்கி பழகுவேன். அவர் கூட 10 படம் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த கம்போசிங் எல்லாம் வந்துருவாரு, எல்லாம் பேசுவாரு. திடீர்னு ஏதோ அவருடைய ஊர்ல அந்த மண்ணின் மைந்தனாச்சு அவர் ஊர்ல கச்சேரி பண்றது எனக்கு இதுவாக இருக்கு. அதுவும் ஸ்டேஜில் அந்த பாட்டை பாட போறேன். ஆமா, விஜயகாந்த் சார் தான் எனக்கு இந்த பாட்டு வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லி நான் பாட போறேன். அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இங்க மண்ணில் பாடுறது எனக்கு சந்தோஷம்.